Welcome back to Virtual Classroom Lectures. This is the series of lectures AL3451 Machine Learning. So in this series we are going to see about the second unit topics Bayesian linear regressions and gradient descent. So linear regression models, least square, single and multiple variables already we saw in the previous videos. Okay. By continuing that, we will see the summary of machine learning regression. So regression is a supervised machine learning technique. So this is used to predict the continuous values. So supervised learning என்னன்னு பார்த்துருக்கோம், labeled datasல work பண்ணக்கூடியது. So supervised learningல two kinds இருக்கு, classification and regression. Classification அப்படிங்கிறது discrete valuesல நம்ம function பண்ணுறது, அது குரூப்பிங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது கிளாஸிஃபிகேஷன். ரிக்ரெஷன் வந்து கண்டினியூஸ் வேல்யூஸில் ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் மேக் பண்ணுறதுக்காக கொண்டு வரது ரிக்ரெஷன் டெக்னிக். ஸோ ரிக்ரெஷனில் வந்து நம்மளோட மெயின் கோல் என்னென்னா ஒரு பெஸ்ட் ஃபிட் லைனை வந்துட்டு பிளாட்டிங் பண்ணணும். ஸோ அந்த மாதிரி பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம வந்து டேட்டா செட் இருக்கும் இல்லைங்களா, அந்த டேட்டா செட்டில் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும். ஸோ இந்த டேட்டா செட்டில் வந்து பேஸ் பண்ணி தான் நம்ம ட்ரைனிங் கொடுக்க போகிறோம். இந்த ட்ரைனிங் மாடலில் வேரியன்ஸ்னால் என்ன, பயாஸ், எரர் இதெல்லாமே ஆல்ரெடி நம்ம பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ அண்ட் ஓவர் ஃபிட்டிங், அண்டர் ஃபிட்டிங் இதெல்லாமே தெரிஞ்சால் தான் நம்மளால் நெக்ஸ்ட் போக முடியும். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து லீனியர் ரெக்ரெஷன்ஸ். இதில் தெரியலன்னா ப்ரீவியஸ் வீடியோஸ் பார்த்துட்டு வாங்க, டீட்டெயிலாக அந்த வீடியோஸ் போட்டிருக்கோம். நெக்ஸ்ட் லீனியர் ரிக்ரெஷன். ஸோ ரிக்ரெஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ் வேல்யூஸில் ஒரு ப்ரொடக்ஷன்ஸ் கொண்டு வரதுக்கான மெத்தடாலஜி. இதில் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது ஸோ ஒரு டேட்டா செட் இருக்குன்னா அதில் நிறைய டேட்டாஸ் இருக்கும். இந்த டேட்டாஸ் வந்துட்டு நம்ம வேரியபிள்ஸாக இங்கே கன்சிடர் பண்ணிக்கிறோம், XY, பிகாஸ் இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல் சப்ஜெக்ட்ஸ் லைட்லி. ஸோ நம்ம அதை மேத்தமெட்டிக்ஸ் அந்த ஃபார்மெட்டில் கொண்டு போகணும். ஸோ ஈச் அண்ட் எவ்ரி டேட்டா இஸ் அ வேரியபிள் XY லைக் தட். ஸோ நம்மளுடைய அந்த வேரியபிள் இன்புட்ஸை வந்துட்டு எடுத்துக்கணும். அதில் வந்துட்டு நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரோம், இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி. அந்த ப்ரெடிக்ஷன்ஸ் ஆக்சுவலாக எப்படி ரிசல்ட் வருது இதை ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். அதில் வரக்கூடிய எரர்ஸை மினிமைஸ் பண்ணணும். மாடலை வந்துட்டு இன்னும் கொஞ்சம் மாடலோட எஃபிஷியன்சியை வந்து மெஷர் பண்ணணும். ட்ரைனிங் நல்லா கொடுக்கணும். அப்போ தான் வந்துட்டு அதே மாதிரி டெஸ்டிங்கும் நல்லா பண்ணணும், வேலிடேஷன் நல்லா பண்ணணும். இதெல்லாமே பண்ணால் தான் அந்த மாடலோட எஃபிஷியன்சி வந்து மெஷர் பண்ண முடியும். மாடலோட எஃபிஷியன்சி 90% அபோவ் அந்த மாதிரி கொஞ்சம் போகும்பொழுது தான் நமக்கு வந்துட்டு இந்த டார்கெட் வந்துட்டு அச்சீவ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போ இந்த லீனியர் ரிக்ரெஷன் அப்படிங்கிறது அந்த இன்புட்ஸ் வேல்யூஸை எடுத்துகிட்டு நம்ம பிளாட்டிங் பண்ணும்பொழுது இந்த பிளாட்டிங்கில் நம்மளால் அந்த பாயிண்ட்ஸை ஒரு லீனியர் லைன் அதில் க்ரியேட் பண்ண முடியுது அப்படின்னா, ஸோ த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் வேரியபிள்ஸ் ஆர் வெரி லீனியர். ஓகே, ஸோ த லீனியர் ரிக்ரெஷன் இஸ் ஃபோக்கஸ்ட் ஆன் த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த வேரியபிள்ஸ் X and Y. It's a relationship between the dependent variable and independent variable. So the relationship is a linear line, means it's a linear regression. ஓகே, ஸோ இந்த லீனியர் ரிக்ரெஷன்ஸ் வந்துட்டு நம்ம நல்லா ட்ரைன் பண்ணணும். ஸோ இது அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸை கொண்டு வரதுக்காக நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ஸ் வந்துட்டு கொண்டு வரோம். ஓகே, ஸோ இது ஆல்ரெடி பார்த்தாச்சு. லீனியர் ரெக்ரெஷனில் ஒன் ஆஃப் த மெத்தட் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் அப்படிங்கிறத ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். அதில் என்ன மெயின் தீம் அப்படின்னு பார்த்தோன்னா பெஸ்ட் ஃபிட்டிங் லைன்ஸை கொண்டு வரணும். எதுக்காக பெஸ்ட் ஃபிட் லைன் கொண்டு வரணும்? அப்போ தான் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்துட்டு அக்யூரேட்டாக இருக்கும். அண்ட் வந்து சூப்பர்வைஸ்ட் லேர்னிங்கில் நம்ம வந்துட்டு இந்த கொண்டு வர ப்ரெடிக்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா ஒரு நியூ அன்சீன் டேட்டாவுக்கு எப்படி இருக்குது, இந்த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் த டேட்டாஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம லீனியர் ரெக்ரெஷன்ஸில் வந்து பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பேசியான் லீனியர் ரெக்ரெஷன். ஸோ லீனியர் ரெக்ரெஷனில் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் பார்த்தோம். இட்ஸ் பேசியான் லீனியர் ரெக்ரெஷன்ஸ். ஸோ இந்த பேசியான் லீனியர் ரெக்ரெஷன் அப்படிங்கிறது இட்ஸ் பாசிபிலிட்டியை வந்துட்டு ஃபோக்கஸ் பண்ணுது. ஸோ நம்ம ஆல்ரெடி ஒரு நாலேஜ் இருக்கும், ஒரு பிலீஃப் இருக்கும், இது இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சம் எவிடன்ஸ் வச்சு நம்ம ஒரு நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்போம். ஸோ பேஸ்ட் ஆன் தட் நாலேஜ் இட் வில் லேர்ன் த மாடல். ஓகே, ஸோ இட் ஆல்சோ ஹெல்ப்ஸ் டு மேக் த ப்ரெடிக்ஷன்ஸ். என்னது? அந்த பிலீஃப், அந்த நாலேஜ். ஓகே, ஏன்னா டேட்டா செட்டை பார்த்தாலே தெரியும். ஒரு கோல்டு ரேட் எடுத்துக்கோங்களேன், ஃபார் 90 to 2000 இந்த ரேஞ்சில் எப்படி இருந்தது, இப்போ 2000 to 2020 வரைக்கும் கோல்டோட ரேஞ்ச் எப்படி இருக்குது. அப்போ ஃபியூச்சரில் இப்போ 20 to 40 கோல்டோட ப்ரைஸ் எப்படி இருக்கும் அப்படின்னா இந்த மாதிரி இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஏன்னா இட்ஸ் அவர் நாலேஜ். நம்ம பாஸ்ட் டேட்டாவிலேருந்து ஒரு நாலேஜ் கெயின் பண்ணியிருக்கோம். அது கோல்டோட ரேட் வந்து எப்பயுமே எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அப்படியே தான் இருக்குது. ஸோ எவ்வளோ பர்சன்டேஜ் இப்போ வந்து 90 to 2000 10x வந்துட்டு இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னா இந்த இதில் எவ்வளோ வேல்யூஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படிங்கிறத நம்ம கொண்டு வருது. ஸோ பேஸ்ட் ஆன் தட் பிலீஃப் அண்ட் நாலேஜ், ப்ரியர் நாலேஜ்
நம்ம வந்துட்டு ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரோம். தட் இஸ் பேசியன் லீனியர் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ அப்போ நம்ம எந்த பேசிஸில் எதை எவிடன்ஸாக வச்சுட்டு நம்ம இந்த கன்க்ளூஷன்ஸ்க்கு வரோம் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ தட் பேராமீட்டர்ஸில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணணும். பேஸ்ட் ஆன் தட் ஒன்லி வி கேன் மேக் த அக்யூரேட் ப்ரெடிக்ஷன்ஸ். ஓகே, ஸோ எதுக்காக வந்து பேசியன் லீனியர் ரெக்ரெஷன்ஸ் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா எந்த மாடலை செலெக்ஷன் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காகவும், தென் அவுட்லையர் டிரெக்ஷன்ஸ் and to estimate the unknown parameters and to measure the uncertainty. So this is the formula of Bayesian linear regression. So P of A bar B, it's a posterior, is equal to P of B by A, it's a likelihood, star P of A, it's a prior knowledge, and divided by P of B, it's a evidence. Okay, ஸோ எவிடன்ஸ் அப்படிங்கிறது ஹிஸ்டாரிக்கல் டேட்டா, பி ஆஃப் ஏங்கிறது அந்த டேட்டாவிலேருந்து நம்ம கெயின் பண்ண நாலேஜ், அண்ட் பி ஆஃப் ஏங்கிறது இட்ஸ் லைக்லிஹுட். இதை பேஸ் பண்ணி நம்ம வந்துட்டு ஃபியூச்சரில் இப்படி தான் இருக்குன்னு சொல்லிட்டு ப்ரிடிக்ஷன்ஸ் கொண்டு வரோம். தட் இஸ் பி ஆஃப் ஏ பை பி. ஓகே, ஸோ இதை தான் நம்ம இங்கே கீழே வந்து கொடுத்துருக்கேன். பி ஆஃப் ஏ பி ஃபார்முலா கொடுத்துட்டு பி ஆஃப் ஏ ஆஃப் பி அப்படிங்கிறது இட்ஸ் ஈவெண்ட் ஏ அக்கர் பேஸ்ட் ஆன் தட் ஈவெண்ட் பி. பி ஆஃப் ஏங்கிறது பி அக்கரன்ஸ் ஆஃப் பி பேஸ்ட் ஆன் தட் பி ஆஃப் ஏ, அண்ட் பி ஆஃப் ஏங்கிறது இட்ஸ் ஏஸ் அக்கரன்ஸ், பி ஆஃப் பி இஸ் பிஸ் அக்கரன்ஸ். நெக்ஸ்ட் இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ பேசியன் லீனியர் ரெக்ரெஷன்ஸை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம் அப்படின்னா கொடுங்க எக்ஸ் ஸோ மெனி வேரியபிள்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்ஐ, எக்ஸ்1, 2, xn அந்த மாதிரி எடுத்துப்போம். ஸோ n சாம்பிள்ஸ் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக XY ரெண்டு அந்த வேரியபிள்ஸ் எடுத்துக்கணும். த லீனியர் ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தீஸ் வேரியபிள்ஸ் எக்ஸ் அண்ட் ஒய் வேரியபிள்ஸை எப்படி மென்ஷன் பண்ணுறோம் அப்படின்னா y ஈக்குவல் டு mx + b நம்ம ஆல்ரெடி படித்தோம் இல்லைங்களா. ஸோ இட்ஸ் அ வேரியபிள், எம்ங்கிறது ஒரு வேரியபிள், எக்ஸுங்கிறது ஒரு வேரியபிள், பிங்கிறது ஒரு வேரியபிள். இதை நம்ம அப்படியே மென்ஷன் பண்ணிக்கலாம். ஆர் w0 + wx இப்படி எடுத்துக்கலாம். ஸோ சிங்கிள் வேரியபிள் அப்படிங்கும்போது mx + b, மோர் தென் ஒன் வேரியபிள் அப்படிங்கும்போது x1, x2 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ இதை எப்படி கொண்டு வராங்கன்னா y ஈக்குவல் டு பாருங்கள் f ஆஃப் x ஆஃப் w ப்ளஸ் வந்து அந்த b ஆர் அது வந்து எரர். ஓகே, எப்சிலான். நெக்ஸ்ட் பேசியன் ரிக்ரெஷனோட அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா ஸ்மால் டேட்டா செட்டுக்கு நம்மளால் இது ஈஸியாக கொண்டு வர முடியும். லார்ஜ் டேட்டா செட்டுக்கு இது கண்டிப்பாக செட் ஆகாது. அண்ட் வந்து ஆன்லைன் பேஸ்ட் லேர்னிங்க்கு நம்ம ரியல் டைம் டேட்டாஸில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் பேசியன் லீனியர் ரெக்ரெஷன்ஸ். ஏன்னா இதில் எந்த டேட்டாஸும் ஸ்டோர் பண்ண தேவையில்லை. ஸோ ஈஸியாக வந்துட்டு டேட்டாவை எடுத்து அப்படியே ஒர்க் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோன்னா இட்ஸ் டைம் கன்சியூமிங், அதனால லார்ஜ் டேட்டா செட்டுக்கு நம்மளால் யூஸ் பண்ண முடியாது, அண்ட் இட்ஸ் காம்ப்ளெக்ஸ். ஸோ இதை எப்படி கம்ப்யூட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தோன்னா ஃபஸ்ட்டு ப்ரீயர்ஸ், நமக்கு ப்ரீயராக என்ன டேட்டா செட் இருக்குது அதுலேருந்து நம்ம என்ன கொண்டு வந்திருக்கோம், ஜஸ்ட் ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்ட் ஈக்குவல் டு mx + bலேருந்து நம்ம அந்த ஸ்லோப் அண்ட் இன்டர்செப்டை வந்துட்டு அதுதான் நம்மளோட ப்ரீயர் நாலேஜ், அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு போஸ்டீரியர்ஸ், இப்போ நம்ம சொன்னோம்லே அந்த ஃபார்முலா பி ஆஃப் ஏ பை பி அதை வந்துட்டு கம்ப்யூட் பண்ணணும் பேஸ்ட் ஆன் தீஸ் ப்ரீயர் வேல்யூஸ். அண்ட் தென் சாம்பிள் ஃப்ரம் போஸ்டீரியர்ஸ் எடுத்துக்கணும், அதுலேருந்து நம்ம வந்து ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் வரணும். இதுதான் பேசியன் ரெக்ரெஷனோட ஸ்டெப்ஸ். And then gradient descent. Okay, next one is gradient descent. Gradient descent is one of the optimization algorithm to train the machine learning model. So optimization அப்படிங்கிறது it's a best algorithm அப்படின்னு சொல்லலாம். எப்படி இது ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா எரரை மினிமைஸ் பண்ணி டார்கெட் வந்து அச்சீவ் பண்ணுது. ஆக்சுவலாக இப்போ நம்ம வந்துட்டு ஒரு டேட்டா செட் இருக்குது அப்படின்னா ஒரு வேல்யூ ப்ரிடிக்ட் பண்ணி வச்சுருக்கோம். தட் இஸ் ப்ரிடிக்டட் வேல்யூ, ஆக்சுவல் வேல்யூ, ப்ரிடிக்டட் வேல்யூ அண்ட் இட்ஸ் எக்ஸ்பெக்டட் வேல்யூ ஆல்சோ. அண்ட் வந்து ஆஃப்டர் தி இம்ப்ளிமெண்டேஷன் வி கெட் some value that is actual value. So the difference between this actual value and the expected value is the difference the error னு சொல்கிறோம். So if we reduce the error means if the error is 0 means நம்மளோட expected result வந்துட்டு actual ரிசல்ட்டாக வந்திருக்கு அப்படிங்கிறதான் மீனிங். ஸோ அப்போ அந்த எரர் என்ன பண்ணணும், நம்ம ரெடியூஸ் பண்ணிக்கிட்டே போகணும். அப்போ தான் the algorithm model is learning and it's well and good. ஓகே, அதை அப்ஜெக்டிவாக வச்சு தான் இந்த gradient descentங்கிற மாடல் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. ஸோ the objective of this model is to minimize the error. ஸோ அதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா லோக்கல் மினிமம் அந்த ஃபங்க்ஷனை வந்துட்டு நம்ம ஒரு கான்செப்ட் வைக்கிறோம், ஒரு ஃபார்முலேட் பண்ணுறோம். அந்த ஃபார்முலேட்டை சிம்பிளிஃபை பண்ண எரர் வந்து நம்மளால் ரெடியூஸ் பண்ண முடியும். இந்த கான்செப்ட்லேருந்து gradient descent அப்படிங்கிற அல்கோரிதம் ஒர்க் ஆகுது. ஸோ இங்கே பாருங்கள், the main objective is to minimize the cost function. என்னது cost function is error function. அதுதான் இதோட gradient descentோட அப்ஜெக்டிவ்.
Okay, so hypothesis H, learning algorithm. So again இங்க வந்து இந்த formula யூஸ் பண்ணுறோம். Okay, so இந்த formula பார்த்துக்கோங்க. இது நீங்கள் இப்படியும் மென்ஷன் பண்ணிக்கலாம், ஆர் எரர் ஃபங்க்ஷன் ஆல்ரெடி மென்ஷன் பண்ணியிருக்கேன் அப்படியும் பண்ணிக்கலாம். WX, MX, HX, θ0, θ1 இப்படி நீங்கள் எந்த வேரியபிள் வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். எந்த வேரியபிள் யூஸ் பண்ணாலும் அது என்ன அதோட மீன் அப்படிங்கிறது கீழே எழுதிட்டீங்க அப்படின்னா ஓகே. ஓகே, ஸோ gradient descent for linear regressions என்ன பண்ணியிருக்காங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்காங்க. ஸோ தீட்டா வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ண டிஃப்ரென்ஷியேஷன் எதுக்கு பண்ணுறோம், சிம்பிளிஃபை பண்ணுறதுக்காக. ஓகே, ஸோ சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன ஆகும்னா எரர்ஸை வந்துட்டு மினிமைஸ் பண்ண முடியும். So gradient descent computation steps, first என்ன பண்ணா initialize the parameters, again slope and intercept find out பண்ணனும், அதோட parameters initialize பண்ணனும், then வந்துட்டு gradient வந்து find out பண்ணனும். gradient அப்படிங்கிறது cost function, it's a error function. Okay, so அதை வந்துட்டு find out பண்ணனும், then வந்து parameters update பண்ணனும். அதுக்கப்புறம் இந்த ஸ்டெப்ஸை ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கணும். எப்போ நமக்கு இந்த வேல்யூ எரர் வேல்யூஸ் 0ன்னு வர வரைக்கும் அச்சீவ் பண்ணிட்டே இருக்கணும். 0 வந்துருச்சு அப்படின்னா மாடலை நம்ம வெல் ட்ரெயின் பண்ணிட்டோம்னு அர்த்தம். அந்த மாடல் வந்து கண்டிப்பாக அக்யூரேட்டான ரிசல்ட்ஸை தான் கொடுக்கும். ஸோ அதுதான் இதோட தீம். இந்த மாதிரி பண்ணும்போது இதில் என்னென்ன சேலஞ்சஸ் இருக்குது? ஸோ த சேலஞ்சஸ் ஆர் லேர்னிங் ரேட் செலெக்ஷன். ஓகே, ஸோ நம்ம வந்து அந்த ரேட் என்ன அப்படிங்கிறத செலக்ட் பண்ணுறது. அண்ட் லோக்கல் மினிமம், கிரேடியன்ட் டெசன்ட் வந்துட்டு அதில் நிறைய இருக்குது. குளோபல் மினிமம், லோக்கல் மினிமம், லோக்கல் மேக்ஸிமம், குளோபல் மேக்ஸிமம், அந்த மாதிரி அந்த வேல்யூஸை லோக்கல் மினிமம் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அண்ட் தென் ஃபீச்சர் ஸ்கேலிங், அதோட பேட்டர்னை வந்துட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது. ஸோ இது எல்லாமே அதில் இருக்கக்கூடிய சேலஞ்சஸ். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இப்போ ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கேன், எப்படி வந்து நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ என்னென்னா ஒரு ஹவுஸிங் இருக்குது, எவ்வளோ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் இருக்குது, அதை பேஸ் பண்ணி எவ்வளோ ஹவுஸ் ப்ரைஸ் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம ஒரு ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரணும். ஓகே, ஸோ இங்கே சாம்பிள் டேட்டா கொடுத்துருக்கேன். ஸோ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் 1 BHK அப்படின்னா 10 lakhs, ப்ரைஸ் ஆஃப் ஹவுசஸ் வந்து 10 lakhs. இங்கே பாருங்கள் வந்து வேல்யூஸ் கொடுத்துருக்கேன். 2 bedrooms இருக்குது அப்படின்னா 20 lakhs, 3 bedrooms 30 lakhs. இப்போ என்ன கொஷின்ஸ் அப்படின்னா 5 bedrooms இருக்கக்கூடிய ஹவுஸோட ப்ரைஸ் என்ன, இதுதான் கொஷின்ஸ். இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா 1 bedroomனா 10 lakhs, 2 bedroomனா 20 lakhs, 3 bedroomனா 30 lakhs. இங்கே வந்துட்டு நம்ம இதை பிளாட்டிங் பண்ணியிருக்கோம். ஓகே, ஸோ இதில் வந்து லீனியர் லைன் நமக்கு கிடைக்குது. ஸோ இட் மீன்ஸ் இட்ஸ் த ஃபார்முலா வந்து ரொம்ப சிம்பிள், இட்ஸ் அ லீனியர், இட்ஸ் அ மேத்தமெட்டிக்கல், ஈஸியாக நம்மளால் கொண்டு வந்துட முடியும். ஓகே, ஸோ இது எப்படி இந்த ஃபார்முலேட் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ யூ நோ ஆல்ரெடி இட்ஸ் எக்ஸ் இஸ் இண்டிபெண்டன்ட் வேரியபிள். ஸோ அதுதான் இன்புட், அண்ட் ஒய் இஸ் டிபெண்டன்ட் வேரியபிள். எக்ஸை பேஸ் பண்ணி தான் நம்ம ஒய் வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இங்கே பாருங்கள் ஒய் ஈக்குவல் டு mx + b, இதில் எம்ங்கிறது ஸ்லோப், b அப்படிங்கிறது இன்டர்செப்ட். ஓகே, ஸோ ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட், அதாவது ப்ரீவியஸ் வீடியோவில் பார்த்தாலும் அதை வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணணும் நீங்கள் கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ ஆர்டினரி லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் எதுக்காக ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம்னா பெஸ்ட் லைனை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக, அந்த எம்மை வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்காக. ஸோ எம்மோட ஃபார்முலா தெரியும், summation of xi minus x bar into yi minus y bar divided by summation of xi minus x bar the whole square. இதெல்லாம் என்ன, bங்கிறது y bar minus m star x bar. ஸோ x அப்படிங்கிறது independent variables, that means input. இது கொடுத்துருக்கோம்ல 1 2 3 அப்படிங்கிறது. நெக்ஸ்ட் y அப்படிங்கிறது டிபெண்ட் வேரியபிள்ஸ். ஓகே, நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது எக்ஸை பேஸ் பண்ணி ஒய்யோட வேல்யூஸ் என்ன அப்படிங்கிறது. y பார் அப்படிங்கிறது ஆவரேஜ் ஆஃப் y வேல்யூ, எக்ஸ் பார்ங்கிறது ஆவரேஜ் ஆர் மீன் வேல்யூஸ் ஆஃப் தட் வேரியபிள். ஓகே, சாரி இதை நாங்கள் போட்டிருந்தேன், இங்கே கொஞ்சம் ஒரு மாதிரி கிளியராக இல்லாத மாதிரி இருக்குது. ஓகே, ஸோ நம்பர் ஆஃப் பெட்ரூம்ஸ் எக்ஸ் 1 2 3 கொடுத்துருக்கோம். நெக்ஸ்ட் ஹவுஸ் ப்ரைஸஸ் 10 20 30 இந்த மாதிரி இருக்குது. xi மைனஸ் எக்ஸ் பார், சாரி இது ஏதோ ஒரு மாதிரி கிளியராகவே இல்லை. இட்ஸ் ஓகே, நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. xi மைனஸ் எக்ஸ் பார், xi இப்போ எக்ஸ் பார்ங்கிறது என்னது மீன் வேல்யூ. ஸோ மீன் வேல்யூங்கிறது 1 2 3 xiயோட வேல்யூஸ் 1 + 2 + 3. ஸோ ஆன்சர் இஸ் 6 by ஆவரேஜ்ங்கிறது 3 numbers go. ஸோ 6/3 = 2. எக்ஸ் பார் வேல்யூ இஸ் 2. y பார் வேல்யூ 10 + 20 + 30 is 60/3 is 20. இது வந்து y பாரோட வேல்யூ. இப்போ xi மைனஸ் எக்ஸ் பார்ங்கிறது 1 - 2, எக்ஸ் பாரோட வேல்யூ 2, 2 - 2, 3 - 2. இந்த மாதிரி எக்ஸ் பார் இந்த வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணால் 1 0 1 வருது. இதே மாதிரி yi மைனஸ் y பாரோட வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். 10 இருக்குது, 10 மைனஸ் y பாரோட வேல்யூ 20, 20 - 20, 30 - 30. இந்த மாதிரி நம்ம வந்துட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். இங்கே இருக்கு பாருங்கள், இது வந்து yi மைனஸ் y பாரோட வேல்யூ. நெக்ஸ்ட்டு xi மைனஸ் எக்ஸ் பார், yi மைனஸ் y பார், இந்த ரெண்டு வேல்யூவும் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ 1 - 1 × -10. ஓகே, அப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆயிரும். 1 * 10 வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 வேல்யூஸ்.
சாரி இங்கே நான் மைனஸ் மிஸ் பண்ணிட்டேன். ஸோ 10 வேல்யூஸ், இங்கே 0, இங்கேயும் 0, the answer is 0. 1, இங்கே 10 is 10. ஸோ இங்கே வேல்யூஸ் வந்து வந்துடும். நெக்ஸ்ட் xi minus x bar the whole squared. இங்கே இருக்க xi minus x bar என்னது 1 0 1. ஸோ 1 0 1 இதுதான் வந்திருக்கும் இந்த இடத்துல. இப்போது இங்கே பாருங்கள் வேல்யூஸ் கொடுத்துருக்கோம். எம்மோட ஃபார்முலா, பியோட ஃபார்முலா, இதை நான் இங்கே அப்ளை பண்ணி போட்டிருக்கேன். இந்த வேல்யூஸ் இங்கே எல்லாமே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கோங்களேன், இதோட சமேஷன் வேல்யூஸ். ஸோ இதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ ஒய் என்னென்ன வேல்யூஸ் ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோன்னு சொல்லிட்டு. ஓகே, ஸோ ஒய் ஈக்குவல் டு mx + b. ஒய்யில் வந்துட்டு எம்ங்கிறது வேல்யூ என்னது, எம்மோட வேல்யூ தான் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணிங்கன்னா வருது. இட்ஸ் 10. ஓகே, b வேல்யூ இஸ் 0. ஸோ ஒய் ஈக்குவல் டு 10x அப்படிங்கிறத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். இப்போ எக்ஸ் என்னது 5 பெட்ரூம்ஸ் இருந்தால் என்ன வேல்யூ அப்படிங்கிறது. ஸோ 5 இருந்தால் ஒய் ஈக்குவல் டு 10 * 5, ஆன்சர் இஸ் 50. ஸோ 5 பெட்ரூம்ஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹவுஸ் ப்ரைஸ் இஸ் 50 lakhs. ஓகே, கண்டிப்பாக அது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு புரியலனா நீங்கள் நோட்டை எடுத்து தனியாக ஒன்ஸ் வந்து போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து உங்களுக்கு கிளியராக இருக்கும். நெக்ஸ்ட் ஒன் த கிரேடியன்ட். ஸோ கிரேடியன்ட் என்னென்னா ஃபங்க்ஷனை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணணும், அதை சிம்பிளிஃபை பண்ணணும், எரரை ரெடியூஸ் பண்ணணும், அப்போ வந்து டார்கெட்டை ரீச் பண்ணணும். இதுதான் கிரேடியன்ட்டோடது நம்ம ஸ்டார்டிங்கில் பார்த்தோம். ஸோ எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது எக்ஸ் ஸ்கொயர்டு. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எஃப் ஆஃப் எக்ஸுங்கிறது இட்ஸ் அ ஃபங்க்ஷன். ஓகே, ஸோ அந்த மாதிரி எஃப் இருக்குது அப்படின்னா இது எப்படி பண்ணலாம், டெரிவேட் பண்ணணும், டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும்னா ஃபங்க்ஷன் சிம்பிளிஃபை ஆகும். எஃப் டேஸ் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 2x அப்படின்றத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கோம். ஆர் df by dx இந்த மாதிரி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு எரர் வேல்யூஸ். இதெல்லாமே ஃபார்முலாஸ், இதை அப்படியே நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இதை வந்து எப்படி பண்ணியிருக்காங்கன்னா டெரிவேட் பண்ணி அகைன் இந்த ஃபார்முலாவை இந்த மாதிரி சிம்பிளிஃபை பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட்டு இந்த சிம்பிள் இருக்கு இல்லைங்களா, அந்த ட்ரையாங்கில் இந்த மாதிரி போட்டிருக்க சிம்பிள், இட்ஸ் மீன்ஸ் டெல்டா சிம்பிள். இது வந்து கிரேடியன்ட் ஃபங்க்ஷன், கிரேடியண்ட்டோட அந்த சிம்பிள் இதுதான். இதை பண்ணும்பொழுது உங்களுக்கு இந்த ஃபார்முலா இந்த மாதிரி இருக்கும். ஸோ நமக்கு எம்என்சியோட வேல்யூவை ஃபைண்ட் அவுட் பண்ணிவிட்டு இந்த ஃபார்முலாவில் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிரேடியன்ட் வேல்யூஸ் வந்துடும். ஸோ ஆப்டிமைசிங் அவர் வேரியபிள்ஸ், ஆப்டிமைசேஷனுங்கிறது ஒரு பெஸ்ட்டான இதை கொண்டு வர்றது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட்டு காஸ்ட் ஃபங்க்ஷன் ஆர் லாஸ் ஃபங்க்ஷன். லாஸ் ஃபங்க்ஷனை ரெடக்ஷன் பண்ணி தான் நம்ம வந்துட்டு இதை இம்ப்ரூவ் பண்ணுறோம் கிரேடியன்ட் டெசன்ட்டில். ஸோ எரர் இதை எப்படி சொல்லலாம்னா டிஃப்ரென்ஸ் எரர் ஆர் காஸ்ட் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லலாம். இதை ஃபைண்ட் அவுட் பண்ணுறது மூலமாக நமக்கு மினிமைஸ் பண்ணலாம் எரரை, அப்போ லோக்கல் மினிமம் வேல்யூஸ் கிடச்சிரும். இதை வச்சு நம்ம ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராசஸ் வந்து நம்ம ஐட்ரேஷனாக பண்ணிகிட்டே இருக்கணும் till the cost function is close to 0 வர வரைக்கும் நம்ம கொண்டு வரணும். அப்போ வந்து இந்த லேர்னிங் ஸ்டாப் ஆயிரும். ஏன் அப்படின்னா இந்த அல்காரிதம் வந்துட்டு நல்ல மாடல் வந்து ட்ரெயின் ஆயிருக்கு அப்படிங்கிறது தான் மீனிங். ஸோ அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன், இந்த ரிக்ரெஷன்ஸ் டெக்னிக் இப்போ பார்த்தோம் இல்லைங்களா, இட் மே பி த லீனியர் ரிக்ரெஷன்ஸ், லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தடாக இருக்கட்டும், ஆர் கிரேடியன்ட் டெசன்ட், ஆர் பேசிக் ரிக்ரெஷன். எந்த ரிக்ரெஷனாக இருந்தாலும் எங்கெல்லாம் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா ப்ரெடிக்ஷன்ஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். எங்கெல்லாம் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணுவோம், சேல்ஸ் ஃபோர்காஸ்டிங். ஸோ இன்றைக்கி இவ்வளோ சேல்ஸ் இருக்குது, ஸ்டாக் மார்க்கெட்டிங் ஆர் இந்த சேல்ஸ்லாம் மார்க்கெட்டிங்கில் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணலாம் இவ்வளோ சேல் ஆகிருக்கு, அப்போ நம்ம இதில் வந்துட்டு ஸ்டாக் வாங்கலாம் இல்லை சேல் பண்ணலாம் அப்படிங்கிறது. ஸோ இந்த சேல்ஸ் வச்சு நம்மளால் சில எக்கனாமிக் ஃபேக்டர்ஸ்லாம் ஐடென்டிஃபை பண்ண முடியும். தென் எம்ப்ளாயி பெர்ஃபார்மன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ எவ்வளோ இவங்களுக்கு ட்ரைனிங் கொடுக்கணும், எவ்வளோ எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, இவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட்டு ஃபினான்ஷியல் ப்ரெடிக்ஷன்ஸ், கண்டிப்பாக ஷேர் மார்க்கெட்டு ப்ராஃபிட்டு இதெல்லாம் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு கண்டிப்பாக நம்ம யூஸ் பண்ணணும். தென் ரிஸ்க் அனாலிசிஸ் அண்ட் ஃப்ராட் டிடெக்ஷன்ஸ். ஏதோ ஒரு ட்ரான்சாக்ஷன் நடக்குதுன்னா அதில் ஃப்ராட் நடக்க என்னென்ன சான்சஸ் இருக்குது அந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். தென் மெயின்டெனன்ஸ் ப்ரெடிக்ஷன்ஸ், ஏதாவது ஒரு மிஷின்ஸ் இருக்குது, இவ்வளோ டைம் பீரியட் இது ஒர்க் ஆகிருக்கு, இது எப்போ வந்துட்டு மிஷின் ஸ்டாப் ஆகிறதுக்கு ஒரு ரிப்பேர் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது, இந்த மாதிரி ப்ரெடிக்ஷன்ஸ் கொண்டு வரலாம். இதுக்காக தான் நம்ம இந்த ரெக்ரெஷன் டெக்னிக்ஸ் யூஸ் பண்ணுறோம். ஸோ கிளாசிஃபிகேஷன் அண்ட் ரிக்ரெஷன் ரெண்டு இருக்குது சூப்பர்வைஸ் லேர்னிங்கில். கிளாசிஃபிகேஷன்ஸ் ஃபார் டிஸ்க்ரீட் வேல்யூஸ் லைக் வந்து ஸ்பேம் மெயிலா அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது கிளாசிஃபிகேஷன்ஸ் யூஸ் பண்ணலாம். ரெக்ரெஷன் அப்படிங்கிறது கண்டினியூஸ்டு அவுட்புட் வரதுல நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் லைக் ஸ்டாக் ப்ரெடிக்ஷன்ஸ். ஸோ த கன்க்ளூஷன் இஸ், நம்ம இதில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னா செகண்ட் யூனிட்டோட சிலபஸ் பார்த்துருக்கோம். ஸோ மெஷின் லேர்னிங்கோட ரிக்ரெஷன், சூப்பர்வைஸ் லேர்னிங்னா என்ன, மெஷின் லேர்னிங்கோட ரிக்ரெஷன்னா என்ன, லீனியர் ரிக்ரெஷன் என்ன, அதோட சம்மரிஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு லீனியர் ரிக்ரெஷன் வச்சு ஒரு ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். பேசிக் லீனியர் ரிக்ரெஷன்னா என்ன, அதோட அட்வான்டேஜஸ் என்ன, டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன, கம்ப்யூட்டேஷன் ஸ்டெப்ஸ் என்னன்னு பார்த்துருக்கோம். தென் கிரேடியன்ட் டெசன்ட்னா என்ன, அதோட கம்ப்யூட்டேஷன் ஸ்டெப்ஸ் என்ன, ஃபார்முலாஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, இதெல்லாமே பார்த்துருக்கோம். தென் ஒரு ப்ராப்ளம் லீஸ்ட் ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கோம். தென் வந்து காஸ்ட் ஃபங்க்ஷன்ஸை நான்
என்ன, அது எப்படி வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும், காஸ்ட் ஃபங்க்ஷன் எது வரைக்கும் நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ணணும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். தென் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் ரிக்ரெஷன்ஸ் இதெல்லாமே வந்துட்டு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ ப்ளீஸ் ஜாயின் அஸ் வித் virtual classroom lectures. உங்களோட வாட்ஸ்அப் சேனல் இருக்குது, அண்ட் தென் ஜிமெயிலில் காண்டாக்ட் பண்ணலாம் நீங்கள், அண்ட் யூடியூப் சேனல்ஸ் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. இஃப் யூ லைக் திஸ் கண்டென்ட் ப்ளீஸ் ஷேர் யுவர் ஃப்ரெண்ட்ஸ். எக்ஸாம் டைமில் கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லாஸ்ட் மினிட்ல படிக்க முடியாது, ஸோ இப்போயே ஷேர் பண்ணுங்கள், அவங்க ஸ்டடி பண்ணட்டும். ஓகே, தேங்க்யூ ஸோ மச்.